அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவருடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் குழுமியிருக்கின்றோம். அதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கமான சரணடைதல் என்னும் இந்த தூய மார்க்கத்திலே குரான் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குரானை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் இருக்கின்றோம். அந்த அறிவை நமக்கு அல்லாஹ் வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில நாம மிகவும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குரான் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதுல நாம தொடர்ச்சி என்ன செய்யறோம், சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் நாம சென்ற வாரம் 82வது அத்தியாயத்தினுடைய சில வசனங்கள் பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ச்சியா அவருடைய வசனங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 82 நொறுங்குதல், மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளாக நிறைய வாசனை நம்ம பார்க்கிறோம். தகர்க்கப்படுதல், திணறடிக்கப்படுதல், நொறுங்குதல் அப்படின்னு சில தலைப்புகள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நொறுங்குதல்ங்கிறது மறுமையில கியாமத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் தலைப்பாக எல்லாம் நமக்கு அல் இன்ஃபிதார் அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்கிறார். நாம கிட்டத்தட்ட ஒரு 10 வசனம் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 11, 12 சில இது படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு திரும்ப ஒரு அதை நினைவு கூறி தொடர்ச்சியா பார்ப்போம். ஏன்னா அந்த சூறா 19 வசனங்களை முடியுது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பார்த்த விஷயம், வானமானது நொறுக்கப்படும் பொழுது கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றன, பெரும் கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன, சமாதிகள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது எது, மேலும் பின்தொங்குவதற்கு காரணமானது எது என்று கண்டுகொள்ளும் அப்படின்னு தொடர்ச்சியா மாண்டிருந்தே உன்னைத்தான் மிகுந்த கண்ணியத்திற்குரியவரான உன்னுடைய இரட்சகரிடமிருந்து உன்னை திசை திருப்பியது எது, உன்னை படைத்து உன்னை வடிவமைத்து உன்னை பூர்ணப்படுத்திய அந்த ஒருவர், அவர் தேர்ந்தெடுத்த எந்த வடிவத்திலும் அவர் அதனை கட்டமைத்தார். உண்மையில் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் மார்க்கத்தின் மீது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா நம்பிக்கையற்றவர்களாக, உண்மையில் நீங்கள் மார்க்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு சில தகவல் எல்லாம் சொன்னாரு. உங்களை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்கின்றனர் என்ற உண்மையின் மீது, நிதர்சனத்தின் மீது கவனமற்றவர்களாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் தொடர்ச்சி அடுத்தால அவர்கள் கண்ணியமான பதிவாளர்களாக இருக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு மலக்களை பற்றிய ஒரு சான்றிதழ் அல்லாஹ் கொடுக்கிறாரு. அவனுடைய தொடர்ச்சியா 11ல அவர்கள் கண்ணியமான பதிவாளர்கள், 13 12ல நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்கின்றனர், நிச்சயமாக பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதி அறிந்து விட்டனர் அப்படி சொல்லி போன வாரம் பார்த்தோம். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும், பக்திமான்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொர்க்கத்திற்கு தகுதி ஆகுறாங்க, பேரானந்தத்திற்கு தகுதி ஆகுறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. நம்ம எல்லாமே எதிர்பார்க்கிறது மகிழ்ச்சி தான். அந்த உலகத்துல நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, அதான் நமக்கு வேணும். நம்மள்ட்ட நிறைய இருக்கு, நிறைய இல்லை, அதெல்லாம் விஷயம் இல்லை. மகிழ்ச்சியான தருணம் நம்மளை ரொம்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு தருணமா இருக்குது. அதைத்தான் நமக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறார். பேரானந்தத்தை குறித்து வாக்களிக்கிறாரு, அது சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத வாக்களிக்கிறாரு. நமக்கு அங்க எந்த விதமான பணியும் கிடையாது, எல்லாமே அனுபவிக்கக்கூடிய எல்லா பணிகளுமே நமக்கு பேரானந்தத்தை தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. அது யாருக்குன்னா நம்பிக்கையாளர்களுக்கு, பக்திமான்களுக்கு அப்படிங்கறத அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. பக்தி அப்படின்னா என்ன நம்ம போறோம் பார்த்தோம். கடவுள் மீது பக்தி கொள்வது என்பது, பக்தியா இருக்கும் பொழுது நமக்கு சில உணர்வுகள்லாம் இருக்கும்னு நம்ம பேசுறோம். சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு நம்ம தயாரா இருப்போம். பக்தியை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கும், எந்த தீ எண்ணங்களும் இருக்காது. அப்புறம் யாருமே வெறுப்பும் இருக்காது நம்மளுக்கு. சாதாரண சராசரி சமயத்துல
நம்ம சக மனிதர்களோட அவங்களுடைய பிரச்சனையால, அவங்களுடைய சொல்லால, அவங்களுடைய பேச்சால நமக்கு கொஞ்சம் மனசுலாம் ஒரு மாதிரி ஆகும் இல்லையா? இது மாதிரியான சமயம் இருக்கும் பொழுது வெறுப்புகள் எல்லாம் உண்டாகும். ஆனா பக்தியா இருந்தோம் சொன்னா அந்த வெறுப்புகளை வேலையே இருக்காது. எவ்வளவு பெரிய துரோகம் உழைத்த மனிதன் நமக்கு முன்னால இருந்தாலும் நம்ம பக்தியா இருந்தோம் சொன்னா நமக்கு வெறுப்பே இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த பக்தியினுடைய வெளிப்பாடா அந்த விஷயம்ல இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். நல்ல நல்ல எண்ணம் எப்படி உதிக்கும் சொல்ற அன்னைக்கு எதையான உதவி தியாகம் தேவைப்படுச்சுன்னா நம்ம போய் முன்னால போய் செய்வோம். ஆர்வமுடன் முந்தக்கூடியது நான் சொல்றேன்ல மலக்குகளை பத்தி. அது மாதிரி யாராவது ஒரு அட்ரஸ் கேட்டாருன்னா அவர் கூடவே போறக்கூடிய அளவுக்கு நம்ம வழி சொல்லி விடுவோம். ஏன்னா அது ஒரு நன்மை விஷயமா இருக்குது. ஒரு பக்தியா இருக்கும் பொழுதுதான் நமக்கு அதெல்லாம் தோணும். நாமளே வெவ்வேறு விஷயங்கள்ல உழண்டு கொண்டிருந்தோம் சொன்னா இந்த மாதிரி விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா பக்தியா இருக்கிறது பக்தி வெளிப்பாடாக சில சில விஷயங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய மகிழ்ச்சி, அதனுடைய முகமே மாறி இருக்கும். நம்ம முகத்துக்கு பல விதமான தருணங்கள் இருக்குது இல்ல. கோபத்துல ஒரு மாதிரியா இருக்கும், அன்புல ஒரு மாதிரியா இருக்கும், துன்பத்துல ஒரு மாதிரியா இருக்கும், துக்கமா இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும், கஷ்டத்துல ஒரு மாதிரியா இருக்கும், ஏதாவது இழந்துட்டோம்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். பல பாவனைகள் இருக்குது, ஒரு பாவனை கிடையாது. இப்ப பேசும்போது கூட நான் சந்தோஷமா இருந்தா அதனுடைய பாவனை வேற மாதிரி தெரியும். என் மனசுல நிறைய நெருடல் இருந்துட்டு நான் அந்த பயன்ல உட்கார்ந்தோம்னு சொன்னா அதுதான் வெளிப்படும் முகத்துல. அந்த மகிழ்ச்சி நீங்க இருக்காது. அது நம்ம எல்லாமே நமக்கு தெரியும், அனுபவிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில நாம பக்தியா இருந்தோம் சொன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். அந்த மாதிரியான பக்திமான்களுக்கு தான் அல்ல அந்த பேரானந்தத்தை வாக்களிக்கிறாரு. பக்திமான்களுக்கு பேரானந்தத்தை சொல்றாரு. ஆக பக்தினா என்ன, பேரானந்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதி அடைந்து விட்டனர். அப்ப நாம எப்பவுமே விரும்பக்கூடிய அந்த பேரானந்த மகிழ்ச்சியை எல்லா காலத்திலும் அடையணும்னா, மறுமையிலும் இம்மையில் அடையணும்னா நாம பக்தியா இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. பக்திங்கிறது கடவுள் மேல உள்ள பக்தி. அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பது, அவரை பத்தி பேசிக்கிட்டு இருப்பது, அவரை தெரிந்து கொள்வது, அவருடைய பாதையிலே நடப்பது, அதை மென்மேலும் அறிந்து கொள்வது, நாம சரி பண்ணி கொள்வது, அந்த விதத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, அறியாத தெரியாத விஷயங்கள் கொள்ளும் போது நம்மை சரி செய்து கொள்வது, இதெல்லாம் பக்தியின் வெளிப்பாடா இருக்குது. அந்த மாதிரி நம்ம முயன்று கொண்டு இருக்கும் பொழுது நாம எப்பவுமே கடவுளுடைய பாதையில பக்தியா இருந்து கொண்டே இருப்போம். அப்படி பக்தியா இருக்கும் சமயம் எல்லாம் நாம் என்ன செய்வோம், மகிழ்ச்சியா இருப்போம் அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நாம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது அல்லாத நம்ம தர நமக்கு நம்முடைய வாழ்வாதாரங்கள், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்வினுடைய செலவுகளுடைய நேரங்கள் அல்லாவின் பாதையில செலவு செய்வது பணம் காசு மட்டும் இல்ல, நம்முடைய அறிவை அவருடைய பாதையில செலவு செய்வது, நம்முடைய இந்த நேரத்தை அவருடைய பாதையில இப்ப நம்ம செய்யறோம்னா நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். ஒருத்தர் பேசுறத எல்லாரும் கேட்கிறோம்னா அல்லாவுடைய பாதையில் நம்ம நேரத்தை செலவு பண்றோம் இல்லையா? இதுதான் அல்லாவுடைய பாதையில செலவு செய்யக்கூடியதா இருக்குது. செலவுங்கிறது காசு பணம் மட்டும் கிடையாது. நம்ம அறிவை பகிர்ந்து அளிப்பது, இந்த மாதிரியான அல்லாவுடைய பாதையில அதற்கான நேரம் ஒதுக்கி செய்வது, இதெல்லாம் என்னவா இருக்குதுன்னா அல்லாவுடைய பாதையில நேரம் தேர்வு செய்வதா இருக்குது. அது பக்தியின் வெளிப்பாடா இருக்கும். இதெல்லாம் பக்தியின் வெளிப்பாடாக தான் அமையுது. பக்தி இல்லைன்னா நாம ஏதோ வேற வேலை பார்த்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இருக்குதுன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதோ வேலை இருக்குது, ஆனால் நம்ம எழுச்சுவோம். நம்ம இது ஆர்வம் கொள்ள மாட்டோம். இதுக்கு நம்ம ஏன் ஆர்வமா வாரோம்? நம்ம பக்தியின் வெளிப்பாடு தான் அதை நமக்கு தூண்டுது. நம்மள அதை நம்ம அடையணும், நம்ம நெருங்கணும், அதுல இருக்கணும், அல்லாவோட சேர்ந்து இருந்தா நம்ம பல நேரங்கள்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நினைச்சு அதுல முனைகிறோம். அந்த அடிப்படையில பக்தியின் வெளிப்பாடாக இந்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். ஆக நிச்சயமாக பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதி அடைந்து விட்டனர். அப்போ சந்தோஷங்கிறது ஒரு நிரந்தரமான சந்தோஷமா இருக்குது. இந்த உலகத்திலே நாம இருக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். துன்பம், இன்பம், கோபம், கடுகடுப்பு, வெறுப்பு, பொறாமை உணர்வு, நயவஞ்சகத்தனம், நம்பிக்கை, பக்தி எல்லாமே கலந்து இருக்குது இந்த உலகத்துல. ஆனா மறுமையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அங்க அல்லாஹ் சொல்றாருல்ல, நாம இங்க ஒருத்தரோட ஒருத்தர் வெறுப்பா இருந்தாலும் கூட அவர் நாம சொர்க்கம் கொண்டு வச்சுக்கிறோங்க. அல்லா தானே மன்னிக்கிறவரு. நாம ஒருத்தர் வெறுப்பா இருந்தா அவர் அல்லா மன்னிக்க மாட்டா, நம்ம நினைக்க முடியுமா? எல்லாம் கடவுள் கையில இருக்கு. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தரை மன்னிக்கிறத பத்தி மன்னிக்கிறதா சிறந்தது. அது நமக்கும் மருந்தா இருக்கும், அவங்களுக்கும் நல்லதா இருக்கும். கடவுள் நமக்கு நல்லது வழங்கக்கூடியதா இருக்கிறாரு. ஆனா நம்ம யார் மேல வெறுப்பு கொண்டிருந்தாலும் அவரெல்லாம் ஒருபோது மன்னிக்க கூடாது அப்படின்னு நினைப்பு யாருக்கு இருக்குன்னா நம்பிக்கையற்ற ஒருத்தனுக்கு இருக்கும். கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவன், கடவுள் தன்மையில் நம்பிக்கை இல்லாதவன், மறுமையில் நம்பிக்கை இல்லாதவன் அவன் சொல்லிட்டாளிவான். இன்னொருத்தர் நம்பிக்கை நம்ம மன்னிக்கிறத பத்தி நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சாதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் நினைக்கிறோம். நம்ம எவ்வளவு பாவத்துல வீழ்ந்திருக்கிறோம், நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு வந்திருக்கிறோம். அதுல மீட்டு கொள்வதற்கு எல்லாம் மன்னிக்கணும்னா நாம மத்த எல்லாத்தையும் மன்னிச்சாகணும். எவ்வளவு பேர் துரோகமா இருக்கட்டும், கொலை குற்றம் கூட செஞ்சிருக்கட்டும், அது முடிஞ்சு போன ஒண்ணு திடீர்னு உள்ளது நடந்துருச்சு, அதுக்காக அவருடைய தீர்வு அதுவா இருக்க முடியுமா? மன்னிக்க முடியாதுன்னு அப்படி இல்லை. மன்னிக்கிறது தான்
நம்மளுடைய குணமா இருக்கணும். அது நம்பிக்கையாளருடைய பண்பா குணமா இருக்குது. அதை நம்ம செஞ்சோம்னா என்ன செய்யறோம்? அது இந்த மாதிரி பலவிதமான தன்மைகள் நம்ம இந்த துனியால இருக்குன்னு சொல்ல வரேன். கோபம், கடுகடுப்பு, வெறுப்பு எல்லாம் கலந்து இருக்குது. ஆனா மறுமையை பொறுத்த வரைக்கும் வெறும் பேரானந்தம் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. அதே சமயத்துல நமக்கு மத்தியில சில கசப்புகள், பிணைப்புகள் இருந்து எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா நம்ம குரோதத்தை அவர் நீக்குவேன்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் குரோதம் இருந்து ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போயிட்டா இவன் எப்படி அங்க வந்தா நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம எப்படி அங்க பார்ப்போம்னா நம்முடைய குரோதத்தை நீக்கி விடுவோம் சொல்றாரு. இங்க அப்படி இருந்திருப்போம், எல்லாருமே மன்னிப்பை பெற்று சொர்க்கத்துக்கு போயிட்டோம் சொன்னக்கு அங்க நம்முடைய குரோதம் இருக்காதுன்னு சொல்றாரு. அப்போ இங்க குரோதம் இருந்தா தான் வெறுப்பு இருக்கும், அங்க குரோதம் கிடையாதுங்கிறத சொல்றாரு. நம்ம பழைய நினைவுகள் அசையப்படும் சொல்றாருல, அதனுடைய தொடர்ச்சி அந்த வசனமும் வரும். அதாவது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம், குரோதத்தை எல்லாம் நாம நீக்கி விடுவோங்கிறார். மனசுல ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் அங்க என்ன இருக்கும்? நம்மளுக்கு நீங்க நினைவு இருக்காது இல்லைங்க, என்ன என்ன விஷயம் நினைவு இருக்காது இல்ல. அந்த அடிப்படையில அல்லாஹ் நமக்கு அங்க ஒன்லி பேரானந்தத்தை மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய வாக்களிக்கிறார். இங்கதான் நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு செஞ்ச துரோகம், பழி, நஷ்டம் இதெல்லாம் அந்த வாழ்வு கேக்குது இல்ல? கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. அப்போ அந்த வாழ்வு நிரந்தரமான ஒரு வாழ்வு தான் நம்ம விரும்புறோம். இந்த உலகத்துல வந்து பலவிதமான விஷயங்களை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சொற்பமான ஒரு வாழ்க்கை காலம், இல்ல ஒரு நோய், துன்பம், கஷ்டம் எல்லாமே கலந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமான ஒரு பேரந்தமான வாழ்க்கை, முடிவுறாத வாழ்க்கை. முடிவுறாத வாழ்க்கையிலங்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அல்லாஹ் படைப்பாளர், பெரும் படைப்பாளர், எல்லாமே அவரு செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அதை நமக்கு உலகத்திலேயே பாக்குறோம். கடிதம்னு ஒண்ணு நமக்கு அற்புதம் அல்ல வழங்கியிருக்கிறாரு. அந்த கடித எண்கள் நம்ம 1 இருந்து 10 வரைக்கும் போடுறோம். 0 இருந்து 9 வரைக்கும் இருக்குது. 10க்கு அப்புறம் பலன் நம்ம தொடங்குது. இந்த எண்களுக்கு எல்லாம் முடிவு இருக்குது அப்படின்னு கேட்டா அந்த முடிவு இல்லை. எண்கள் போட்டு போயிட்டு 100, 1000, 10 லட்சம், மில்லியனு, ட்ரில்லியனு, டெசிட்ரில்லியனு, பில்லியன் சொல்லிட்டு அது போயிட்டே இருக்குது. 0 அப்புறம் 1 2 3 போட்டே இருக்க வேண்டியதான். அது நீ சிஸ்டத்துல போட்டாலும் முடிவு வராது. அது நம்ம தள்ளி தள்ளி ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம், எங்க போய் முடியுது, அது முடிவு வராது அது. அப்ப அந்த மாதிரியே நம்ம படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதமா இல்லையா? அப்படி படைச்ச ஒருத்தர் இந்த மறுமையை மட்டும் நிரந்தரம் இல்லாம படைச்சிருவாரா அப்படி நம்ம வந்து ஒரு கேள்வி சாத்தானோ நம்பிக்கையோ கேட்கலாம். ஆனா அல்லாஹ் வந்து நிச்சயமா அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியதா இருக்கிறாரு. அது ஒரு நிரந்தரமான வாழ்க்கையா இருக்குது, யுகம் யுகமாக இருக்கும். அந்த வாழ்க்கையில் நாம சந்தோஷத்திலையும் பேரானந்தத்தையும் தருவதாக எல்லாம் வாக்களிக்கிறாரு இந்த வசனத்துல. நிச்சயமாக பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதி அடைந்து விட்டனர். அதே சமயம் தீயவர்களை பொறுத்த வரைக்கும் நரகத்திற்கு தகுதியாகிவிட்டனர் சொல்றாங்க. ரெண்டு தான் ஆப்ஷன் அங்க. ஒண்ணு இந்த உலகத்துல வந்து 2 கூட்டம் இருக்குது. ஒண்ணு ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய கூட்டம், அவங்க பக்திமான்கள். இன்னொன்னு ஹிஸ்பு சைத்தான். இந்த 2 வார்த்தை குரான்ல பாக்குறோம். சைத்தானுடைய கூட்டம். அல்லாஹ்வுடைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும், கட்சியினரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. சைத்தானுடைய ஹிஸ்பு சைத்தான் இருக்கான் இல்லையா, அவனுடைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவன் நரகத்துக்கு போறான் அப்படின்னு சொல்றான். 2 தான் இருக்குது, ஒண்ணு சொர்க்கம், இன்னொன்னு நரகங்கிறது. தீயவர்களை பொறுத்த வரைக்கும் நரகத்திற்கு தகுதியாகிவிட்டனர் அப்படிங்கிறார். நம்பிக்கை யார் தீயவர்கள்? கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கடவுளை கருத்துல கொள்ளாதவங்க, கடவுளை பற்றி அலட்சியமா இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய படைப்பை பற்றி நினைச்சு பார்க்காதவங்க, இந்த உலகத்தில் எப்படி நம்ம வாழ்றோம், எப்படி வாழ்றோம், என்ன நடக்குதுங்கிறத தெரிந்து கொள்ளாதவங்க, கடவுளை பத்தி அறியாதவங்க தீயவங்க. அவ்வளவுதான். அவளை தீயவர்கள் யாருன்னு கேட்டா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அறியாதவங்க தீயவர்களா இருக்கிறாங்க. அந்த தீக்கும் நரகத்துக்கு போறாங்கன்னு நல்லா சொல்றாரு. அந்த நரகம் எப்படிப்பட்டது நிறைய வரணும் அல்ல நம்ம சொல்றாரு. நரகத்தை பொறுத்த வரைக்கும் அது கடுமையான ஒரு துன்பம் நிறைஞ்ச ஒண்ணா இருக்கு. இந்த உலகத்திலே சில அடிகள், சில வெட்டு, சில காயங்கள், சில புண்ணு, வலிகள் இருந்தா தாங்க முடியல. பல வேலைகள் நம்மளால செய்ய முடியாம போயிடும் இல்லையா? சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாம். லேசா ஒரு வெங்காயம் வெட்டும்போது கத்தி அறுபட்டுச்சுன்னா அந்த புண்ணு அறத்துக்கு 15 20 ஆயிடும். திரும்ப கை ஒரே மாதிரி வரத்துக்கு 1 மாசம் ஆயிடும். லேசான சின்ன ஒரு அறுப்பு தான். சரி, நிறைய அனுபவங்களை அல்ல நம்ம கொடுக்குறாரு. நாமளே வெட்டிக்கிடுவோம், அறுத்துக்கிடுவோம். லேசான அறுப்பு தான், ரொம்பலாம் இருக்காது. சின்ன ஒரு தேல் தான் லேசா வெட்டி இருக்கும். ஆனா அந்த கையில அந்த புண்ணு ஆறுற வரைக்கும், அந்த புண்ணு இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது. அது மற்ற வேலை செய்யும் போது, அதை ஸ்ட்ராங்கா செய்யும் போது வலிக்கும். அந்த தோல் நமக்கு வெட்டுப்பட்டு இருந்தா திரும்ப அது இணைய வரைக்கும் அந்த வலி இருக்கும்.
இணையுறது கெடுக்கும் நம்மளுக்கு. அந்த இணைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா அது விரியும் பொழுது வலிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன வலிகள். இதெல்லாம் தாண்டிய பெரிய வழிதான் நரகத்தில் வழியா இருக்குது. இன்னும் ஆன்ம ரீதியான வழிகள் இன்னும் அதிகங்க. ஆன்மீக வழிகள்னு சொன்ன அன்னைக்கு ஒரு சின்ன இடத்துல நம்ம அடப்பட்டு போயிட்டோம்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. அல்ல சொல்றாருல அடங்கும் அதாவது இதா ராத்துகு மீன் மக்கானின் பயிரின் சமீ உலகா தக்கையுதோ சஃபீரான்னு வார்த்தை ஒண்ணு பாக்குற குரான்ல. ஒரு தூரத்துல வரும்பொழுதே அவருடைய கேட்பாங்கன்னு சொல்றாரு. நரகத்துல காலையில மலை ஓட்டப்படுறாங்க. ஓட்டப்படும் பொழுதே தூரத்துல இருக்கும் பொழுதே அது பயிர் ரொம்ப தூரமா இருக்கும். அது அப்படி இருக்கும் பொழுதே அவருடைய பேர் இறைச்சல் இவங்க கேட்பா செய்வாங்கிறார். அவருடைய இறைச்சலே அப்படி இருக்கும்னா அப்ப அதை போய் உளுந்து அப்படி இருக்கும். எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் சொல்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இன்னும் சொல்ல போனா நெருக்கமான இடத்துல இறுக்கமா கட்டி போடுன்னு சொல்றாங்க. தப்பித்தல் கிடையாதுங்கிறாரு. தப்பிக்கும் பொழுதெல்லாம் அவங்க கட்டி உள்ள அமுக்கப்படுவாங்கன்னு சொல்றாரு. கடுமையான மூடிகளை போட்டு மூடி இருக்குன்னு சொல்லப்படுது. நமக்கு சக்தி இருக்காது. அங்கதான் சொல்றாருல, அங்க சக்தி இல்லாத உணவுகள் தான் கிடைக்கும், சக்திகள் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அது தூக்கலாம் சக்தி இருக்காது. சக்தி இருந்தாலும் அதை நம்மளால தள்ள முடியாது. அப்படி நம்ம தப்பிக்க முற்படும் பொழுதும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி முற்பட்டாலும் திரும்ப அடிச்சு உள்ள தள்ளப்படுவாங்க அப்படின்னு கடுமையா சொல்றாரு. எந்த அளவுக்கு வழி சொன்னா காலி மாலா எதைகி எக்கூனு லைத்த நித்த கழுத்து மகாராசுடி சபீராங்கிறாங்க. தன்னுடைய இரு கரங்களையும் தாங்கன்னா துன்பத்தால சுத்தி தாங்க முடியலங்க. சுத்தி தாங்க முடியல. அதை தாங்க முடியாம நம்ம கையை நம்ம கடிச்சுக்கிறோம்னு சொல்றாரு. அந்த நாள்ல அநியாயக்காரன் தன்னுடைய இரு கரங்களையும் கடித்துக் கொள்வாங்கிறார். நம்ம கையை கடிப்போமா? நமக்கு நகத்தை வெட்டினாலே லேசா சதை வெட்டினா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நம்ம தான் வெட்டுறோம். நகத்தை வெட்டும் போது சில சமயங்கள் சதையை சேர்ந்து வெட்டிடுவோம். லேசா ரத்தம் வரும். அதை அமுக்கி பிடிச்சி அதை காய் ஏற்பட்டு அதை ஒரு வாரமா சரி பண்ண நகம் வளர வரைக்கும் கஷ்டமா இருக்கும் அது. அப்போ நம்ம கையை நம்மளே அப்படி நடக்கும் பொழுது கையை எப்படி கடிப்போம் நம்ம? ஏன்னா அந்த அளவுக்கு துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கடுமையான ஒரு விஷயமா இருக்குது. அதான் நாம நம்ம கை கடிக்கிற கஷ்டமா தெரியாது. அதனாலதான் சொல்லப்படுது. இதை விட கடுமையான துன்பம் அங்க இருக்குது. இந்த கடிக்கிறது இந்த வெட்டினாலே தாங்க முடியல. ஆனா கடிச்சா எவ்வளவு கஷ்டமா நம்மளுக்கு. அந்த கடிச்சலையே அங்க நமக்கு லேசான காரியம் தான் அது. ஏன்னா அதை விட கடுமையான காரியமா அங்க சுத்தி இருக்குது. துன்புட்டு இருப்பாங்க நரகத்துல கடுமையான முறையில. அப்படிங்கிறத அந்த வசதி நம்ம பிடிச்சு பார்க்கலாம். அந்த தீயனுடைய விதி நரகமா இருக்குது. நரகம் எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாரு. இதெல்லாம் காரணம் என்ன? கடவுளை மட்டும் வழிபடாதான், கடவுளுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணம் தான். கடவுளை மட்டும்தான் வழிபாட்டுக்கு உரியவர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளாத காரணம் தான் நரகத்துக்கு போய் அவங்க சேர்றாங்க. கடவுளை கருத்துலயே கொள்ளல. நாம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். கடவுள் மட்டும் விஷயம் தான். நமக்கு வேற பேச வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது இல்லையா? கடவுள் மட்டும் அப்படிங்கிறத பேசிக். காடலும் அவருடைய கொடுத்த வேதம் மட்டும். அதன் மூலமா தான் நாம அவருடைய வழியை நம்ம பின்பற்றி அவரை அடைய முடியும். அவருடைய பாதையில செல்ல முடியும். அவர் வாக்களிக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுதான் நம்முடைய பேசிக் அடிப்படையா இருக்குது. ஆனா இதெல்லாம் அடிப்படை இல்லாத அந்த தீயவர்கள் எங்க போறாங்கன்னா நரகத்துக்கு போறாங்க. அது தகுதியாகி விட்டான்னு சொல்றாரு. அது நம்ம என்ன இந்த விஷயத்த நம்ம எப்படி அதை பாக்குறோம்னா, தீயவரை பொறுத்தவரைக்கும் நரக தகுதியாகி விட்டாங்கன்னா நாம அதுல பெயரக்கூடாதுங்கிறது கவனமா இருக்கணும். அந்த தீயவர்ல ஒருத்தர் நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பாக்கணுமே தவிர அவன்லாம் தீயவன் அங்க போவோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவன்ல ஒருத்தர் நம்ம இருந்து நம்ம என்ன செய்யறது? அப்ப அதுலயும் தப்பிக்கிறதுக்கு தான் அந்த வசனம் நமக்கு சொல்றாருல்ல. வெறும் நமக்கு சொர்க்கவாசிங்கிற நன்மாராயம் மட்டும் நமக்கு இல்ல. அதுல நீங்க ஒருபோதும் போயிடக்கூடாதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதை தீவிரம் அதுக்கு போயிடுவாங்க. அவன்ல ஒருத்தர் நீ இருந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதெல்லாம் சொல்றாங்க. தீவிர ஒருத்தர் ஒருபோதும் நம்ம இருந்துடக்கூடாது. அதுக்கு அடிப்படையா நம்ம எப்பவுமே அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை சார்ந்து இருக்கணும். அதை படிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதை நம்ம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் சொல்றாருல, நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய படைப்பை அவர் சிந்திக்கிறான்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை ஏன் சிந்திக்கிறோம்? அல்லாஹ் நினைவுறு முகமா தான் சிந்திக்கிறோம். எப்படிதான் அல்லாஹ் படைச்சிருக்கிறா, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, எப்படி காலையும் மாலையும் மாறி மாறி வருது, எவ்வளவு ஒரு நிழலுடைய பிரதிபலிப்பு நமக்கு வெளிச்சம் 15 நாள் கிடைக்குது, 15 நாள் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப எப்படி அவருடைய வடிவமைப்பு இருக்குது? சூரியனும் சந்திரனும் அவருடைய காலத்தை அளக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. வெயிலியா சில சமயங்கள்ல நம்மளுடைய நிழல்கள் மாறி மாறி இருக்குது. நம்ம இடத்துல தான் இருந்து பாக்குறோம். நம்முடைய வீடுகளுடைய நிழலை நம்ம பாக்குறோம். நம்முடைய கூரையுடைய நிழலை பாக்குறோம். வெவ்வேறு வடிவங்களா இருக்குது. ஏன்னா சூரியன் அது சுற்றி வரும்பொழுது வெவ்வேறு திசைகளை உதிக்கக்கூடியதை பாக்குறோம். அப்ப அப்படிலாம் அல்ல வடிவமைச்சு நம்ம சிந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தன்மையை நாம அங்க வச்சிரும். அல்லாஹ்வுடைய தன்மையை நம்ம அறிஞ்சு கொள்றோம். இப்படிலாம் நம்ம அல்லாஹ் வாழ வச்சிருக்க அறிஞ்சு கொள்றோம். அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ்வோட சார்ந்து இருக்கக்கூடிய நேரங்களா காலங்களா இருக்கும். அது நம்மளை என்ன செய்ய நம்மளை வழி நடத்தும். அல்லாஹ்வுடைய பாதையில வழி நடத்தும்.
இப்படித்தான் நாம அல்லாஹ் வழிபடக்கூடிய காரியங்களாக எல்லாமே அமல் அப்படிங்கிறது இது எல்லாமே அதுல உள்ளதுதான். அல்லாஹ்வை சார்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெறும் தொழுகை மட்டும் இல்ல. தொழுகை ஒரு சடங்கு ரீதியான வழிபாடா இருக்குது. அதோட சேர்ந்து பல கட்டளை சொல்றாரு. ஜக்காத் தொழுகைச்சோட சேர்த்தா ஜக்காத் சொல்றாரு இல்லையா? அக்கீமுஸ்ஸலா வாது ஜக்கான்னு சொல்றாரு இல்லையா? தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, ரெண்டு சேர்த்து ஒரே சட்டமா சமமா தானே வருது. அப்ப தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஜக்காத் கொடுக்கறதும் நமக்கு சமமான ஒண்ணு. அது வித்தியாசம் இல்லை பாருங்க. அது மாதிரிதான் எல்லா காரியங்களுமே, நல்ல காரியங்கள் எல்லாமே, நன்மை ஏவுறது, நன்மையை செய்யறது, ஒரு அட்ரஸ் சொல்லி அனுப்புறது, தான் இல்லாதவங்களுக்கு தேடி வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு தர்மம் செய்யறது, பசித்தவங்களுக்கு உணவளிக்கிறது, அனாதைகளை ஆதரிக்கிறது. ஆனால் ஆதரிக்க முடியலனா கூட அவனுக்கு நம்ம பரிதாபப்படணும்ல, அந்த நினைவு, அந்த எண்ணம், அந்த இறக்க குணம், அது நன்மையில் வரவாயிடும். நம்மளால செய்ய கேட்கறத கொடுக்க முடியலன்னாலும் கூட இவ்வளவு தரணும் அப்படின்னு ரெண்டு எண்ணம் இருந்தாலும் எண்ணத்துக்கே நமக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்குது. அப்ப இது மாதிரி காரியங்கள் தான் வழிபாடாக இருக்குது. அந்த வழிபாடு தான் நம்ம என்ன செய்யும்? அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும். அது நம்மள அல்லாஹ்வின் பாதையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஆக தீயவர்களை பொறுத்த வரைக்கும் நரகத்திற்கு அவங்க என்ன செய்றாங்க? தகுதியாகிவிட்டனர்னு சொல்றாரு. தீர்ப்பு நாளில் அதற்கு அவர்கள் உள்ளாவாங்க. அந்த நரகத்திற்கு அவங்க உள்ளாவாங்க. ஒருபோதும் தப்பித்தல் கிடையாதுங்கிறார். அங்க மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு இந்த உலகத்துல இருக்குது. நாம செஞ்சது உண்மைதான், சரிதான், நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு இங்க நம்ம கெஞ்சலாம் அல்லாட்ட. நம்ம நிறைய செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு நமக்கு அவகாசம் இப்பவும் இருக்குது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உயிரோட இருக்கோம். இப்ப நமக்கு அதுக்கு அவகாசம் இருக்குது. ஆனா அந்த அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுமைக்கு போயிட்டோம்னா எந்த விதமான எக்ஸிகியூஷன் கிடையாது. ஒத்துக்கிடுவோம். அதை அங்கதான் ஒத்துக்குவானே. மறுமையை பார்த்ததுக்கு அப்புறம் ஒத்து என்ன பிரச்சனை? அதை பார்க்க முடியல, ஒத்துக்கணும். கண்ணால பாக்குறதுக்கு முன்னால அங்க போய் ஒத்துக்கிட்டா எந்த விதமான எக்ஸிகியூஷன் கிடையாது. அங்க தீர்ப்பு நாள்ல எப்பவுமே எழுச்சிவாங்க, அதற்கு அவங்க உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்றென்றும் அங்க எழுச்சிவாங்க. அவங்க அதுலதான் அவங்க தங்கி இருப்பாங்க. கும்பீகா காலிதீன், நிலைத்திருப்பாங்க எப்பவுமே. அதுல ஏதோ கொஞ்ச காலத்துக்கு இருந்தான், கஷ்டப்பட்டோம், பாவத்துக்கு இந்த மாதிரி இருந்தான், மீண்டு கொண்டெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த கான்செப்ட்லாம் வச்சிருக்கிறாங்க. குரானுக்கு எதிராக இஸ்லாம்ங்கிற பேர்ல நாம களிமா சொல்லிட்டாலே போதும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமா, நாம அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டு பாவம் செஞ்சோமா, பாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுபவிச்சுட்டு திரும்ப எங்க போயிடுவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது சப்ஜெக்ட் தான் யூதர்கள் சொல்றது. அல்லாஹ் சொல்றாரு 2:80 பாக்குறோமா, எண்ணப்பட்ட நாட்களை தவிர நரகம் எங்களை தீண்டாதுங்கிறத சொல்றோம். அது அல்லாஹ் நம்ம வசனமா கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க சொல்லிட்டு அடைகிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த மாதிரியான உத்தரவாதத்தை அவர்களுக்கு கொடுத்தது யார்? நல்ல கேள்வி கேட்கிறார். குறிப்பிட்ட நாள் தான் நாங்க நரகத்துல இருப்போம், அப்புறம் சொர்க்கம் வந்துருவோங்கிறது சொல்றாங்க. அது இல்லைங்கிறது அல்லாஹ் அங்க சொல்றாரு. அதே விஷயத்தை தான் பாரம்பரிய முஸ்லீம் சொல்றாங்க, சோகாட் முஸ்லீம் இப்படி சொல்றாங்க. அவங்க கொஞ்ச காலம் நாங்க களிமா சொன்ன காரணத்தால கொஞ்ச காலத்துக்கு நாங்க இருப்போம் நரகத்துல, அதுக்கப்புறம் சொர்க்கம் போயிடுங்கிறாங்க. எப்படி அவர்களுக்கு மறுக்கப்பட்டதோ அதே தான் இங்கேயும் அவங்களுக்குங்கிறது அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. அல்லாவோட நாமும் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த விஷயத்த. நாமளும் அந்த கோட்பாடு தான் இருந்தோம். இன்னைக்கு குர்ஆன் வசனம் நமக்கு அல்லாஹ் தெளிவாக்கி நம்மள அவருடைய பாதையில கொண்டு போறாரு. சரி, நாம அதை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த பாதையை புரிஞ்சதுனால அது நிரந்தரம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வசனம் மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு நிரந்தரமாக எவர்த்தர் சொர்க்கத்துக்கு போறாங்களோ அவங்க நிரந்தரமா அங்க இருப்பாங்க, எவரு போறாரோ நிரந்தரமா அவங்க அங்க இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமே கிடையாது. அப்போ இன்றைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவித்து போலாம் அப்படின்னா, அப்போ நன்மைக்கு அந்த கேட்டகரி இருக்குது இல்ல. நம்ம எவ்வளவு காலம் தோடுதோம், எவ்வளவு நன்மை செஞ்சோம், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கம் அனுப்பிச்சு அப்புறம் சும்மா இருந்துடலாமே. அப்புறம் திருப்பி இதுக்கு அங்க சொர்க்கம் நினைச்சு சொர்க்கம் இருக்கணும். அது நியாயம் கிடையாது இல்ல. நம்ம செஞ்ச அற்ப சொற்ப காலத்திற்காக அல்லாஹ் நிரந்தரமான ஒரு சொர்க்கத்தை தாராரு. அப்ப நரகமும் அப்படிதான் இருக்கணுங்க. அப்ப கொஞ்ச நாள் நரகத்து இருப்போம், அப்புறம் சொர்க்கம் போவோம்னா அப்ப சொர்க்கவாசிக்கு அந்த வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எல்லாரும் சமமா, அல்லாஹ் நீதியானவர் தானே. அல்லாஹ் நீதி எதையுமே சமமா தான் செய்வாரு. அப்ப நம்ம கொஞ்ச காலம் தான் நம்ம உழைச்சோம், கொஞ்ச காலம் தான் அல்லாஹ்வுடைய பாதையில இருந்தோம், கொஞ்சம் தான் தொழுதோம், கொஞ்சம் தான் தான தர்மம் செஞ்சோம், சொற்ப காலம் தான் செஞ்சிருக்கோம். 80 வயசு 100 வயசுக்குள்ள செஞ்சிருக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கத்தை இருந்துட்டு அப்புறம் வெறும் இருந்துக்கலாமே. அந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுக்கலையே. எவர் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறா நிரந்தரமா அங்கதான் இருப்பாரு. அப்ப நரகத்துக்கு போன நிரந்தரம் அங்கதான் இருக்கணுமே தவிர அதுல மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத நாம அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஆக அந்த நாள்ல அவங்க உள்ளாவாங்க, அதுல நிரந்தரமா இருப்பாங்க, அவர்கள் ஒருபோதும் அதனை விட்டு அகல மாட்டார்கள்ங்கிற இன்னும் தெளிவா இருக்கு. அடுத்த வருஷம் வந்துச்சு பாருங்க, அவர்கள் ஒருபோதும் அதனை விட்டு அகல மாட்டார்கள், அதை நீங்க முடியாது, ஆன்ம ரீதியாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. அடுத்த தீர்ப்பு நாளானது அச்சமூட்டக்கூடியதாகும் அப்படின்னு 17 சொல்றாரு. தீர்ப்பு நாளை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் விரிவா பார்ப்போம்.
ஆக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பக்தியா நாம இருக்கணும். அது நமக்கு சந்தோஷத்தை தரும். நிரந்தரமான சந்தோஷத்தை மறுமையில் அல்லாஹ் நமக்கு வாக்களிச்சிருக்கிறாரு. தீவனா நம்ம ஒருபோது இருந்துடக்கூடாது. தீவனை பொறுத்த வரைக்கும் அவங்க நரகவாசியா தான் இருப்பாங்க. அது ஆயிடக்கூடாதுன்னு நல்லா சொல்றாரு. தீர்ப்பு நாள் நினைவில் கொள்ளணும். நாம தீர்ப்பு நாளுங்கிறது ஒண்ணு இருக்குது. அதை நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நாம கடந்து சொல்லக்கூடிய எல்லா சமயத்திலையும் தீர்ப்பு நாளினுடைய ஒண்ணு இருக்குது. மாலிக்கு யோமித்தீன், அவர் அதிபதியா இருக்கிறாரு. மறுமை நாள் ஒண்ணு இருக்குது. ஒவ்வொரு தொழுகையில் நாம என்ன செய்யறோம், நினைவு கூற அந்த விஷயத்த மாலிக்கு யோமித்தீன்ங்கிறத. அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு நாள் நம்ம திரும்ப திரும்ப மறக்கிறனால தான் திரும்ப நம்ம நினைவு கொண்டு வர அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தியும், அவர் எப்படிப்பட்ட படைப்பாடுகளை பற்றியும், தீர்ப்பு நாளின் நினைவு கூறக்கூடிய பத்தியும் நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்துறாரு. நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணுங்கிறதையும் இந்த வசனத்துல பாக்குறோம். ஆக சொர்க்கமும் நரகமும் நிரந்தரமானது அப்படிங்கிறதையும் இதுல பார்த்திருக்கிறோம். யாருமே ஏமாந்துடக்கூடாது. நரகம் வந்து மற்ற பாரம்பரிய முஸ்லீம் சொல்ல அவங்களும் கேட்பாங்க, அவங்களுக்காக சொல்றேன். அது நிரந்தரமானது இல்ல, கொஞ்சம் காலம் தான் நினைச்சிடாதீங்க. அது அல்லாஹ் உடைய வார்த்தைகள் என்றும் மாறாத ஒண்ணா இருக்குது. சத்தியத்தாலும் நீதத்தாலும் பூர்ணப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்குது. அது அவர் சொல்றாரு, அவர்கள் ஒருபோதும் அதனை விட்டு அகல மாட்டார்கள்னு. அந்த வசனத்தை நம்பினீங்கன்னா மிக நிச்சயமாக நரகம் நிரந்தரமானது அப்படிங்கறத நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாரு. தொடர்ச்சியா இன்னொரு 3 வசனம் இருக்குது. நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல அதை நம்ம விரிவா பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு எதனை இதுல கற்றுக் கொடுத்தாரோ, நமக்கு இதன் மூலமாக எதனை கற்றுக் கொடுத்தாரோ அதனை பின்பற்றக்கூடிய மக்களா, நினைவு கொள்ளக்கூடிய மக்களா, சரியான பாதையை வழிநடத்தி நம்மளை மரணத்து வரைக்கும் வழிநடத்தி அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராங்கன்னு பிரார்த்தனை செய்து இந்த சொற்பொழிவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் பொருளைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.